முக்கியமான பாடங்களை முதல்ல படிங்க. முக்கியமான பாடங்கள்ங்கிறது நான் இங்க எத மீன் பண்றேன் அப்டின்றேன்னா, சிலபஸ்ல எங்க வெயிட்டேஜ் இருக்கோ அத படிங்க. யூனிட் 6, யூனிட் 5 தமிழு, கணிதம், பாலிட்டி இதற்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் குடுத்து படிங்க. இதெல்லாம் எங்க படிக்கிறது? நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா, கையில கொஞ்சம் பணம் இருந்தது அப்டின்னா, நான் அவுட் சோர்ஸ் புக் வாங்குறேன், அவுட் சோர்ஸ் புக் வாங்குறேன்னு சொல்லி எதையாச்சும் வாங்கிட்டே இருக்காதீங்க. ஸ்கூல் புக்க வாங்குங்க. ஸ்கூல் புக்க நல்லா படிங்க. ஸ்கூல் புக்ல ஓஎம்ஆர் ஷீட்ல டெஸ்ட் போட்டு பாருங்க போதுமானது. ஸ்கூல் புக்க நல்லா படிச்சு முடிச்ச பிறகு அந்த 1.2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ப முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறதெல்லாம் படிச்சுக்கலாம். அகரம் முதல எழுத்தெல்லாம் அந்த அகரங்கள் படித்த பிறகு தான் நீங்க வந்து அடுத்த எழுத்து படிக்கணும். ஏபிசிடி படிச்ச பிறகு தான் லெட்டர் ரைட்டிங், பேராகிராஃப் ரைட்டிங் எல்லாம் போகணும். ஸ்கூல் புக்க படிச்சு முடிச்சுட்டு தான் அவுட் சோர்ஸ் போகணும். எடுத்த உடனே எதையாவது ஒரு புத்தகத்த வாங்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்க படிக்காமலே விட்டுட்டு இருந்தா, அது அவ்வளவு தூரம் வந்து வொர்க் அவுட் ஆகுறது இல்ல. அண்ட் அதேபோல ஸ்டடி அண்ட் டெஸ்ட் அண்ட் அதேபோல ஜர்னலிங். ஜர்னலிங்னா டைரி எழுதுறதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. தயவு செஞ்சு எழுதுங்க. எங்க உங்களோட நேரம் வீணாகுது, எங்க எவ்வளவு நேரத்த செலவு பண்றீங்க அப்படிங்கிறத எழுதுனீங்கனாவே உங்களுக்கு என்ன டைம் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். உங்கள நீங்களே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நீங்களே காரணம் சொல்லிட்டு இருக்கீங்களா? இல்ல உண்மையிலேயே உங்க லைஃப்ல படிக்கிறதுக்கான நேரம் இருக்குதா இல்லையா? அப்படிங்கிறத நோட்டு, பேனா, பேப்பர் வச்சு உங்களுக்கு நீங்களே எழுதும்போது அது தெள்ள தெளிவா தெரிஞ்சிரும்.